ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு அற்புதங்களை செய்து வருகிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நமக்கு கொடுக்கிறவர். ஆமென். நம்ம அவமானப்படும் போதெல்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு, இந்த மாதிரி நான் அவமானப்படுறேனே, அசிங்கப்படுறேனே. சில கடங்காரங்க வந்து நம்மளை நெருக்கிறப்போ நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொந்த பந்தங்கள் நம்மளை அவமானத்தோடு பார்க்குறாங்களே அப்படின்னு நம்மளுடைய வெட்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் நாம் இந்த வெட்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வெட்கத்துக்கு மத்தியில் தேவன் நம்மளை பார்க்கிறார். இந்த தேவன் நம்மளை பார்த்து நம்மளுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளை கடவுள் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்கப்படும் போது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நித்தியமான ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது, நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த வெட்கத்துக்கு பதிலான ஒரு ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் வியாபாரம் செய்யலாம், நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். இதை நிமித்தம் பலர் உங்களை அசிங்கமாக பேசலாம், அவமானமாக பேசலாம். மற்றவங்க பண்ணுற பிஸ்னஸ்லாம் நல்ல நிலையில் அவங்க உயர்ந்த நிலைகளில் வரலாம். ஆனால் நீங்கள் செய்கிற இந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் நிறைய தடுமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகலாம். ஆனால் ஒன்று உண்டு, சீக்கிரமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள போகிறார். அது கர்த்தர் நமக்கு தந்தருளும் போது அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அத்தனை பேர் உங்களை ஆச்சரியமாக பார்க்குற ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். ஐயோ, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் நான் இப்படி நினச்சி கூட பார்க்க முடியலையேங்கிற ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்தருளுவார். நிச்சயமாக அற்புதம் செய்தருளுவார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அவமானத்துக்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவமானமாக பேசியிருப்பாங்க. அந்த அவமானத்துக்கு மத்தியில் கர்த்தரே கூட இருந்து நடத்தினார் இல்லையா? நான் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே போடுறப்போ எத்தனையோ பேர் சிங்கக்கபிக்குள்ளே போட்டு இவனை கொன்றணும்னு நினைக்கிறப்போ அத்தனை பேருடைய அத்தனை பேருடைய செயல்பாடுகளுக்கு முன்பாக இவர் தைரியமாக மறுநாள் காலையில் உயிரோட கூட வந்திருந்தார் இல்லையா? வெட்கத்துக்கு பதிலாக அவமானத்துக்கு பதிலான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தந்தருளுவார், நிச்சயம் கொடுப்பார். கண்களை மூடுங்க, அப்படியே நம்ம ஜெபிக்க தொடங்குவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி எங்கள் வெட்கத்துக்கு பதிலான ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்தருளுகிறவர், வெட்கத்துக்கு பதிலான சந்தோஷத்தை கொடுக்கிறவர். நீர் எங்களுக்கு மனமகிழ்ச்சியை தந்து நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யார் யாரெல்லாம் தங்களுடைய அவமானத்தை தாங்க முடியாமல் ஜெபிக்கிறாங்களோ, வெட்கத்துக்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை உயர்த்துகிற உம்முடைய நல்ல தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அக்கினிமயமான வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தை இல்லாமல் ஜெபிக்கிற பிள்ளைங்க மேலே இறங்குங்க. வியாதி படுக்கையோடு கூட அவமானத்தை தாங்க முடியாமல் ஆண்டவரை நிற்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்கட்டும், அற்புதத்தின் கரம் செயல்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். நன்மைகளை பார்க்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அற்புதத்தின் கரம் கூட இருப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். சுகபலன் ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. நல்ல சாட்சியங்களை நாங்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலான சந்தோஷத்தை கர்த்தர் தந்து உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் உயர்த்துவாராக. ஆமேன்.